இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61வது அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்திலே ஏசாயா முதல் வருகையையும் இரண்டாம் வருகையையும் அவர் இணைத்தே பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் இறந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் கிரியை செய்கிறவராக நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராக இருக்கிறபடியினால எதிர்காலத்தில் நின்று கொண்டு தாம் செய்ய போகிற காரியங்களை ஏசாயாவுக்கு அறிவிக்கிறபடியினாலே ஆண்டவர் தன்னுடைய கிருபையை, தன்னுடைய இரக்கத்தை, மகா பெரிய அன்பை வெளிப்படுத்துகிற இரட்சகராக ஒரு பகுதியையும், நீதியை சரிகட்டுகிறவராக இரண்டாவது பகுதியையும் காண்பிக்கும் பொழுது எப்படி ஒரு மனிதனே மிகுந்த இரக்கத்தை காட்டுகிறவராகவும் மிகுந்த தண்டனையை கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கிறதை நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாதோ, அதே போல இவருக்கு காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டபடியினாலே அவைகளை சரியாக புரிந்து கொண்டாரோ இல்லையோ என்கிற ஒரு கோணத்திலே இரண்டு வருகைகளையும் இணைத்து அவர் எழுதியிருக்கிறதை நம்முடைய ஏசாயா புத்தகத்திலே நாம் பார்க்க முடியும். இந்த வசனங்களிலே முதலிலே கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அனுப்பினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை காயங்கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் அப்படிங்கிறது வரையிலும் முதல் வருகையை அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறது போல தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், அவர் என்னை அனுப்பினார் என்கிற அந்த ட்ரினிட்டி திருத்துவத்தை குறித்து பேசிவிட்டு கட்டளை விட்டு வந்தேன் இந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக, அதாவது இருதயம் நொறுங்குண்டவர்களை நான் அவங்களுக்கு காயங்கட்டுறதுக்கும் சிறைப்பட்டவர்களை நான் விடுதலை செய்கிறதற்கும் கட்டுண்டவு கிடக்கிற மக்களுக்கு கட்டவிழ்த்தலையும் நான் கூற கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம் என்பது அந்த சபையாகிய மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட போகிற கிருபையின் காலம், அதாவது அந்த கிருபையின் நாட்கள் வரையிலும் இந்த காரியங்களை நான் நிறைவேற்றுவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை முதல் பகுதியாக பிரித்து அதில் ஒரு கமா மாத்திரம் போட்டு இனிமேல் இன்று நடக்காமல் இருக்கிற 2000 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகியும் நடக்காமல் இருக்கிற தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் அந்த நாட்களில் நீதியை சரி கட்டின பின்பு ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள் என்று சொல்லி தன்னுடைய இரண்டாம் வருகைக்கு பின்பாக 1000 வருட அரசாட்சியிலே அவர் சீயோனை, அதாவது எருசலேமை கட்டுகிறதை குறித்து இரண்டாம் வருகையை அவர் எழுதியிருக்கிறதை பார்க்க முடியும். இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். தரித்திரருக்கு என்றால் ஆவிக்குரிய தரித்திரமுடையவர்களாய் வாழ்ந்தவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரர்களிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். அங்கே நீதியை சரி கட்டுகிற நாள் என்கிறதை ஆண்டவர் வாசிக்காமல் அதை நிறுத்திவிட்டு அதை ஒரு பகுதியாக முடித்துவிட்டு அவர் அமர்ந்து விட்டார். அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, எல்லாருடைய கண்களும் அவர் உட்கார்ந்தவனே அவர் மேலே நோக்கமாக இருக்குது. அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. முதல் வருகை மாத்திரம் நடந்திருக்கிறது. இது கிருபையின் காலம் அல்லது சபையாகிய மணவாட்டி
எடுத்துக்கொள்ளப்படுகிற நாட்கள் வரையிலும் உள்ள காரியத்தை சொல்லிவிட்டு அது ஒரு கமாவுக்கு இடையில் இவ்வளோ பெரிய காரியத்தை, இவ்வளோ பெரிய இடைவெளியை, இவ்வளோ பெரிய நூற்றாண்டுகளை வைத்து ஏசாயா எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். இதை 63வது அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் எப்போ இந்த காரியம் நடக்கும்னா, உம்முடைய உடுப்பு சிவப்பாகும், உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறதென்ன, நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன் என்று சொல்லுகிறது போது ஆண்டவர் அந்த வருகையின் போது சத்துருக்களோடு கூட அவர் மாத்திரமே யுத்தம் பண்ணி அநேகருடைய இரத்தங்கள் அவருடைய வஸ்திரங்களிலே சிந்தப்படுகிறபடினாலே அவருடைய இரத்தம் சிவப்பாக ஒரு ஆலையை மிதிக்கிறது போல கீழ்ப்படியாத பூமியினுடைய ஜனங்களை, தேசத்தின் ஜனங்களை அவர் அழிக்கிறதை குறித்து 63வது அதிகாரத்தில் அவர் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். நீதியை சரிகட்டுகிற அந்த நாளை குறித்து எழுதி அதுக்கு பின்பாக சீயோனிலே எருசலேமிலே இஸ்ரவேலிலே வாழ வைக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் அங்கே துயரப்பட்டவர்களுக்கு அவர்களை சீர்படுத்துகிறார், ஆறுதல் செய்கிறார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறார், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை, அதாவது உடல் முழுவதையும் மூடுகிற ஆடை என்று மூலப்பொருளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற அந்த ஆடையை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார், தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஏனால் ஆபிரகாமின் மூலமாகத்தான் இந்த உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற அந்த முதல் உடன்படிக்கையை ஆண்டவர் நினைவு கூர்ந்து, நீங்கள் எல்லாரும் இந்த உலகத்திற்கு என்னுடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள் என்று சொல்லி தொடர்ந்து அந்த 1000 வருட அரசாட்சியில் அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டுவாங்க, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பி வைப்பாங்க, தலைமுறையாக இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாக கட்டுவார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய ஆட்சி இந்த பூமியில எருசலேமை மையமாக கொண்டு ஸ்தாபிக்கப்படும் பொழுது அநேக சீர்திருத்தங்கள் அங்கே இஸ்ரவேல் நாட்டிலே செய்யப்படுகிறதை ஏசாயா எழுதுகிறார். மறுஜாதியாரும் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து, அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணை ஆட்களும் உங்கள் திராட்சை தோட்டருக்காரருமாய் இருப்பார்கள். உங்களுடைய கையின் பிரயாசங்களிலும் அத்தனையான ஒரு அபரித விதமான ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கும் என்கிறதையும் இங்கே ஏசாயா ஞாபகப்படுத்துகிறார். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள், உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் மேல் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள் என்று சொல்லுகிறார். அதாவது அவர்களை ஆசாரிய யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொன்னது போல அவர்களை ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்களாக, ஆண்டவருக்கென்று ஆசாரிய பணியை செய்கிறவர்களாக இஸ்ரவேலர்கள் அனைவரும் இருப்பார்கள். அப்படி அவர்கள் செய்யும் பொழுது அவர்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால் ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஜாதிகளின் செல்வம் கிடைக்கும், அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக, அதாவது அவமானத்துக்கு பதிலாக, இழிவுக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் ரெட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி, 1000 வருட அரசாட்சியில் ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்படக்கூடாத நித்திய மகிழ்ச்சி அவர்கள் மேலே உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறார். நித்திய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளுவார்கள். நித்திய உடன்படிக்கை ஆபிரகாமோடு கூட பண்ணின அந்த முதல் உடன்படிக்கையில் ஆண்டவர் செய்த அந்த காரியத்தை எருசலேமை கொண்டு முழுவதும் இந்த உலகத்தை ஆளுகிற ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று சொல்லுகிறார். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும், அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். இஸ்ரவேலை அறியாத ஆட்கள் அந்த நாட்களில் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்ளுவார்கள் என்று சொல்லி அந்த நாட்களில் கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா கலிகோர்ந்து இருக்கிறது, மணவாளன் ஆபரங்களினால் தன்னை அலங்கரித்து கொள்ளுகிறதற்கும் மணவாட்டின் நகைகளினால் அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதின் சால்வையை எனக்கு தரித்தார். பூமி தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டதும் தன்னில் விதைக்கப்பட்டவைகளை முளைப்பிப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார் என்று சொல்லி இங்கே எருசலேமினுடைய மகிமை, அதாவது ஒரு நாள் எருசலேம் தேவனுடைய மகிமையினாலும் நீதியினாலும் நிரப்பப்பட போவதை இவ்வசனம் குறிக்கிறதை பார்க்கிறோம். தேவ மக்கள்
அதன் மதில்களுக்குள்ளே மகிழ்ச்சியாகவும் சமாதானமும் வாழ்வார்கள். அதனால் உலகம் நன்மை பெறும். கடைசி காலத்தில் இரட்சகர் வெளிப்பட்ட பின்பு இவை நடைபெறும் என்று சொல்லி நான் இதோடு கூட அங்கே ஏசாயா முடிக்கிறதை பார்க்கிறோம். முதல் வருகையில் அந்த அனுக்கிரக வருஷத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள் வரையில் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணியில் ஆண்டவர் நமக்கு ஒரு ஆட்டுக்குட்டியானவரை போல நமக்கு இருக்கிற அந்த நாட்களில் அவருக்கென்று நாம் பணி செய்கிறவர்களாக காணப்படுவோம். அவருடைய இரண்டாவது வருகையில் நாம் அவருக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நீதியை நம்மேல அவர் சரி கட்டிவிட முடியும். பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் ஒரு ஆலையை மிதிக்கிறவரை போல மிதிக்கிற அந்த நாட்களுக்குள்ளாக சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவருடைய அந்த சிங்கத்தை போன்ற முகத்தை உடையவர் நீதியை சரி கட்டும்படி வரும்பொழுது அதிலே நாம் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிருபை நாட்களிலே அவருடைய பாதத்தை பற்றி கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே.